Vote of thanks by Hema sister. தேவனின் மந்தை 2024. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நமது தேவனும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை நாளின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நாமம் அதிசயம், அவர் நடத்தி வந்த விதம் அற்புதம். 6 வருடங்கள் தேவனின் மந்தையை ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதான பாதையை எங்களுக்கு காண்பிக்கவும், மந்தைக்கு வேண்டிய பசும்புல் மேய்ச்சலினால் எங்களை போஷிக்கவும், சபைக்கு ஈவாய் கொடுத்த அருமை போதகருக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்தோம். மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனுக்கு நன்றியை செலுத்தி எனது நன்றி உரையை தொடங்குகிறேன். முதலாவது சங்கீதம் 29:2 படி, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி ஆராதனைக்கு உரியவரை தொழுது கொள்ளும்படியாக எங்களை வழி நடத்திய சபையில் இருக்கிறதான கர்த்தர் எங்களுக்கு தந்ததான ஆராதனை குழுவிற்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாய் கர்த்தர் சபைக்கு தந்ததான கர்த்தரால் வாக்கும் ஞானமும் பெற்ற எல்லா உடன் ஊழியர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த விசேஷ நாளுக்கென்று இந்த ஃபார்மை காலை முதல் மாலை வரைக்கும் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நாம் அனுசரிக்க அனுமதி பெற்று தந்த சகோதரர் பிரபு அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்தினமே அழைப்பின் பேரில் வந்து தேவைகளை அறிந்து அனைத்து ஆயத்த வேலைகளையும் செய்வதற்கு ஒரு மனதோடு தங்கள் கைகளை இணைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆத்துமாக்களை அழைத்து வரவும் கொண்டு செல்லவும் தங்கள் வாகனங்களை உபயோகப்படுத்தி உதவி செய்ததான அனைத்து சபையின் உள்ளங்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முந்தின இரவே வந்து நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக மேடையை அமைக்கும் பொருட்டு அதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் சிரமம் பாராதபடி கொண்டு வந்து மேடையை அமைத்து கொடுத்ததான அதற்கு உதவியதான அனைத்து சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையை அலங்காரம் செய்யும் பொருட்டு அலங்கரிப்பு பொருட்களால் நேர்த்தியாய் அலங்காரம் செய்ததான அனைத்து சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை நாளுக்கென்று ஒரு பேனரை ஆயத்தம் செய்து அதில் தேவனுடைய வார்த்தையை பொறித்து மீண்டும் நாம் யார் என்பதை நமக்கு நினைவூட்டிய அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வேண்டிய ஒலியை கொடுக்கிறதான சிஸ்டத்தை, அதாவது ஆம்பிளிஃபயர், மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆகியவற்றை அதிகாலமே வந்து சரிபார்த்து சிறந்த முறையிலே ஒலி அமைத்து கொடுத்ததான சகோதரர்கள் பிரதர் தேவராஜ் மற்றும் பிரதர் கிப்சன் சகோதரர் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை நாளுக்கென்று விசேஷமான உணவை தயார் செய்யும்படியாக முன்தினமே பொருட்களை வாங்கி அதிகாலமே வந்து உணவை சமைப்பதற்கு வேண்டிய ஆயத்த வேலைகளை செய்து உணவை பரிமாறி இறுதியாக அதை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து நேர்த்தியாய் வைத்து செல்லுகிறதான எல்லா சகோதரர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை நாளுக்கென்று சில பொருட்களை ஸ்பான்சர் செய்ததான சகோதரர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வரைக்கும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிக நேர்த்தியான முறையில் ஒலி மற்றும் ஒளிப்பதிவு செய்து கொடுத்ததான சகோதரர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் யூடியூபில் அப்லோட் பண்ணுகிறதான சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை வேளை முதல் இறுதி நிகழ்ச்சி வரைக்கும் இசைக்கருவியை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கும் சகோதரி லிரிஷா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகளை சபை நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தி ஊக்குவித்து நேர்த்தியான முறையிலே பயிற்சி கொடுத்து சிறப்பாய் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நேராய் வழிநடத்திய சிறு பிள்ளைகள் ஊழிய ஆசிரியர்களுக்கும் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா பெற்றோர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கும் இந்த வருட வேத வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வாங்கி கொடுத்த சகோதரர் லிங்கேஷ் அவர்கள் குடும்பத்திற்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாய் உங்கள் ஜெபத்தாலும் உங்கள் பொருளாதாரத்தாலும் மறைமுகமாக கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிய தேவனின் மந்தையின் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவருக்காக வெளிப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திய சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பெரியவர்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சபைக்கு புதிதாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இறுதியாக இந்த நாளிலே நடக்க வேண்டிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒழுங்குபடுத்தி அதற்கென்று பொறுப்பெடுத்து சரியான நேரத்திலே நிறைவு செய்து கொடுத்த சகோதரர் லிங்கேஷ் அவர்களுக்கும் மற்றும் சகோதரி ஆடலின் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே வருகிற ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்துல இந்நேரம் வரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபையினாலே நிரப்பி கர்த்தர் இம்மோட்டம் மகிமைப்பட்டதற்காக இவைகளிலும் கண்களை மூடினவர்களாக கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, காலை முதல் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படியான பலனினால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு உற்சாகத்தினால் நிரப்பினீர் ஆண்டவரே. அதையெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு விசையுடன் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே நன்மையாய் எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியின் பாதையிலே நடக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலும் ஆண்டவரே கொண்ட விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து ஆண்டவரே உண்மையே நோக்கி ஆண்டவரே தங்களுடைய ஓட்டத்தை தொடர்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.